குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் இன்றைக்கி திங்கட்கிழமை 17/8/2026 திங்கட்கிழமை ஆடி மாதத்தின் இறுதி நாளில் இருக்கோம். நாளைக்கு ஆவணி 1. அதே மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலம் நைட்டு 1 மணிலேருந்து காலைல 11:30 வரைக்கும் இருக்குது. நாம் கொடிமர வழிபாடு செய்வோம். அதாவது பெருமாள் கோயிலுக்கு போய் 27 வெள்ளை பூக்கள் வைத்து ஒரு சுற்றி கொடிமரத்துக்கு ஒரு பூ, இந்த மாதிரி 27 முறை சுற்றி வருது. பஞ்சமி திதி, ஹஸ்த நட்சத்திரம், தியாஜதம், விஷ்ணுபதி புண்ணிய காலம், கருட பஞ்சமி. கருடனுக்குரிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். கருட பஞ்சமி ராகு தோஷம் இருக்கிறவங்க ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க இந்த கருட பகவானை வணங்கி கருட மந்திரத்தை சொல்கின்ற பொழுது ரொம்ப நமக்கு அதீத பலன் கிடைக்கும். அதனுடைய தாக்கம் குறையும். அதாவது ராம் லக்ஷ்மர போரில் இலங்கையில் அந்த ராகுகேது அஸ்திரத்தை ஏவி அவர்கள் மூர்ச்சி ஆயிட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. உடனே அனுமன் கருடன்கிட்ட சொல்லி கருடன் வராரு. கருடன் தான் அவங்க பயந்துட்டு ஓடுறாங்க. அதனால் கருட மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது ராகுகேதுகளோட தாக்கம் நமக்கு குறையும். அதனால் கருட மந்திரம் சொல்லுங்கள். இன்றைக்கி கருட பஞ்சமி. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்ட 10 to 12, நல்ல நேரம் 6:30 to 7:30, மாலை 3 to 4:30. திதி சூன்ய திதி. கௌரி நல்ல நேரம் 9:30 to 10:30, காலை இரவு 7:30 to 9. இன்றைய ராசி பலன்: மேஷம் மேன்மை, ரிஷபம் நேர்மை, மிதுனம் சிந்தனை, கடகம் அனுகூலம், சிம்மம் உழைப்பு, கன்னி தெளிவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் போட்டி, தனுசு உறுதி, மகரம் ஓய்வு, கும்பம் கவனம், மீனம் நட்பு. நாளைய விசேஷங்கள்: ஆவணி 1ஆம் நாள். அழகான அந்த நம்ம ஆடி மாதத்திற்கு உரிய நாம் தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் நாம் அரிசி, பருப்பு, கல்லுப்பு, பூ, மஞ்சள் வாங்குவோம். இல்லைன்னா வீட்லேயே இருக்கிறத எடுத்து வச்சு கூட சாமி இது பண்ணுவோம். சஷ்டி திதி காலை, அதாவது மாலை 9. நாளைக்கு பூரா சஷ்டி திதி. முருகப்பெருமானுக்கு ஒரு இது, விஷ்ணுபதி புண்ணிய காலம். இதனால் ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. நாளை விசேஷங்கள் இதுதான். அழகான ஆடி மாதத்திற்கு விடை கொடுத்து ஆவணியை நாம் வரவேற்போம். ஆடி மாதத்தில் எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அதுக்குள்ள அரம்பியரும் கிடந்து இங்கே படியாய் கிடந்து உன் பாடவாய் காண்பேன். எனக்கு 31, அதாவது 32 சிம்மரவி, 7:58 நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி, பனிகௌரி விரதம், ஆடி இறுதி, கிருத்த யுகாந்தம், விஷ்ணுபதி புண்ணியக்காலம். அதாவது பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குது. கருட பஞ்சமி அன்று கருட மந்திரம். சரி, நாம் நேற்று லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்னன்னு சொல்லியிருக்கோம். எந்த தனித்த மாந்தி ஒன்றுமே செய்யாது. ஆனால் எந்த ஒரு கிரகத்தோடு மாந்தி இருந்தாலும் அதனுடைய பலாபலனை குறைப்பார் அவர். அதுதான் ஒரு மாந்தியினோட தன்மை. அதனால் இன்றைக்கி நம்ம லக்னங்களி கிரகங்கள் சூரியனின் சூட்சமங்கள். சூரியன் நித்திய பூஜைக்கும் எப்போதும் மனதில் நினைத்து ஜபம். எனக்கென்று எதுவுமில்லை என்று எதுவும் இல்லை இறைவா, உன் அருளன்றி எதுவும் ஆகக்கூடியது ஒன்றுமில்லை. எனது கடன் உனது வழி நடப்பது. எது நடந்ததோ அது இறைவன் செய். எது நடக்கின்றதோ அது இறைவன் நிர்ணயம். எது நடக்க உள்ளதோ அது இறைவனின் விருப்பம். சர்வமும் இறைவன், சகலமும் இறைவன், அகிலமும் இறைவன், அனைத்திலும் இறைவன், அனைத்துமாய் இறைவன், அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமே ஆனந்த ஜோதி சுரூபமாக நிறைந்த இறைவனே இந்த ஜீவன் உன்னிடத்தில் அப்படின்னு இதில் போட்டு பரிபூர்ண சரணாகதி அடைந்து தஞ்சம் கேட்கிறது இந்த ஜீவன். சரணாகதியை ஏற்று தஞ்சம் அழியுங்கள் இறைவா இறைவா. ஆனந்தம், பரமானந்தம், பேரானந்தம். இப்போ சூரிய பகவானை பற்றி, சூரியனின் சூட்சமங்கள்.
சூரியனோடு சேர்ந்த எந்த கிரகமும் அஸ்தங்கம் அடையும். சந்திரனோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது நீச பங்கமாகும். சூரியன் என்பது உயிர்காரகன், உடல்காரகன் சந்திரன். அதாவது தந்தைக்குரியவர், தந்தை, அரசு பணி இந்த சூரியனுடைய இது. நாணயத்துக்கு இருபுறம் உள்ளது போல் ஒவ்வொரு செயலுக்கும் இரு வடிவம் உண்டு. பகல், உயர்வு, தாழ்வு, மேடு, பள்ளம், இன்பம், துன்பம் என்று. சூரியன் அந்த சூரிய குடும்பத்திற்கு தலைவன். சூரியன், புதன், சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள். மேசராசியில் உச்சமடைகிறார். பிராணத்தில் சூரியன். பிதுர்காரகன் சூரியன். லக்னத்தில் உச்சம் பெறும் வாய்ப்பு மேசத்திற்கு மட்டும்தான் உள்ளது. சூரியனுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் வரிஷ்ட யோகம் உருவாகும். இந்த யோகம் இருந்தால் அறிவு, கருணை, ஈகை குணம் ஆகியவை இருக்கும். சூரியனுக்கு பிதிர்காரகன், சம்பாத்தியகாரகன், அரசு உத்தியோகம், அரசு பணி மற்றும் அரசியல் தொடர்பில் பங்கு லாபம் அதிகம் உண்டு. சிம்மராசியின் அதிபதி சூரிய பகவான். சூரியனின் தானியம் கோதுமை. சூரிய பகவான் பகலில் பிறந்தவருக்கு சூரியன் தந்தை, இரவில் பிறப்பவர்களுக்கு சனி பகவான் தந்தையாக ஜோதிடரே. சூரியனுக்குரிய ஸ்தோத்திரம் ஆதித்ய ஹிருதயம். சூரிய பகவான் ஸ்தோத்திரத்தை நம்ம சொன்னோன்னா நமக்கு சூரிய புத்தியில் ஏற்படும் சூரிய காயத்ரி இதெல்லாம் சொன்னால் நமக்கு நல்ல இது கிடைக்கும். அதனால் சூரிய பகவானை பற்றி நம்ம கருட பஞ்சமி, கர்ம வினைகளை நீக்கும் கருட பஞ்சமி, ஆடிப்பூரம் அன்னபூரணி அம்பாளுக்கு வளைகாப்பு, சர்பதோஷம் போக்கும் நாக சதுர்த்தி. ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் நாக சதுர்த்தி கருட பஞ்சமியில் நீங்கள்
அம்மனை வழிபாடு பண்ணாலும் சரி, இல்லை நாகரை வழிபாடு பண்ணாலும் அதனுடைய தாக்கம் குறையும். ஐயோ, ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர, நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. வள்ளியூர் 3 யுகம் கண்ட அம்மன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். இன்றைக்கி சூரியனோட இதை பற்றி நாம் பார்த்தோம். நம்ம நிறைய இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஆவணி மாதம் தும்பிக்கை யானை நம்பிக்கையோடு துணைகொண்டு நாம் தொழுதால் நமது வாழ்க்கையில் வளம் பெறுவோம். அதாவது பிள்ளையார வணங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சூரிய பகவானுக்குரிய அந்த இதை பார்த்தோம். லக்னத்தில் இதுன்னு நாம் மாந்தியை பார்த்தோம். எந்த ஒரு கிரகத்தோடு மாந்தி இருந்தாலும் அதனுடைய பலனை குறைப்ப. அதனால் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு சித்திரகுப்தர் சன்னதிக்கு போய், அங்கே இருக்குது காஞ்சிபுரத்துலேயே மெயின்லேயே இருக்குது, சித்திரகுப்தர் சன்னதிக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி.